சுந்தரி மேடம் எம்பி சொன்ன மாதிரி எப்படியோ அவருக்கு கொடுத்த வேலையை கண்முழிச்சு செஞ்சு முடிச்சிட்டோம். ஆமா பாபு சார், ஆளுக்கு 50,000 ரூபாய் தரப்போறாரு. சந்தோஷமா இருக்கு. ராணி லதா நீங்களும் புதுசாக சேர்ந்தாலும் உங்கள் வேலையை நல்லா செஞ்சீங்க. தேங்க்யூ பாபு சார். நம்ம முடிச்ச எல்லா வேலையும் அவருக்கு மெயில் அனுப்பி விட்டுட்டேன். ஓகே டானன்னு ரிப்ளையும் அனுப்பிட்டாரு. இப்போ வந்துருவாரு. வந்து நம்மள பாராட்டி கொண்டாட போறாரு. பாராட்டு மழையில் நனைய தயாரா? தயார். பண மழையில் நனைய தயாரா? தயார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் வேலையை சூப்பராக கச்சிதமாக முடிச்சிட்டீங்க. ஓகே, வாங்க என் ரூம்க்கு எல்லாரும். இன்னைக்கு பணம் கொடுப்பாரா இல்ல லேட்டா கொடுப்பாரான்னு தெரியல. உடனே தரேன்னு தான் சொன்னாரு. சொன்ன மாதிரியே நீங்கள் அசத்திட்டீங்க. உங்களால தான் எனக்கு அந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. நன்றி காய்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்தாங்க சொன்ன மாதிரியே 50,000. தேங்க்யூ சார். சுந்தரி மேடம் நீங்கள் போய் எடுத்து வாங்கிக்கோங்க. கொடுங்க சார். கொடுத்துட்டேனேம்மா. சார் ஒரு 50,000 தானே கொடுத்துருக்கீங்க? ஆமாம், உங்கள் 4 பேருக்கு சேர்த்து 50,000. சார் என்ன மாற்றி மாற்றி பேசுறீங்க? ஆளுக்கு 50,000 தரம் தானே சொன்னீங்க. சார் எதுக்கு சார் இப்படி போய் சொல்றீங்க? வாட் நான்சென்ஸ். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உங்க 4 பேருக்கு சேர்த்து 50,000 தான் நான் சொன்னேன். ராணி மேடம், சார் ரொம்ப கோவமாயிட்டாரு. ஆளுக்கு 50,000 தானே தரேன்னு சொன்னாரு, இப்ப மாத்தி பேசுறாரு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓனரை பகைச்சோன்னா திடீர்னு சீட்டு கிழிச்சாலும் கிழிச்சிருவாங்க. உங்களுக்கும் எனக்கும் மாசம் சம்பளம் 25,000 வருது. 2 மாசம் சம்பளமே நமக்கு 50,000 வந்துடும். இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம 50,000 ரூபாய்க்கு சண்டை போட்டோம்னா வேலை போயிரும். ஏற்கனவே நீங்க பைத்தியம் மாதிரி தெரிஞ்ச ஆளு தான். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. உங்களை உள்ளூர்ல விசாரிச்சா ராணி மெண்டல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால உஷாரா இருந்துக்கிடுங்க. இவங்க 2 கூடயும் சேரண்டா. தெரியாதுங்க மாதிரி இருந்துக்கிடுவோம். ஆளுக்கு 50,000 கிடையாது, எல்லாத்துக்கும் 50,000 சொல்லி நம்ம ஒத்துக்கிடுவோம். ஆனா ஆளுக்கு 50,000 தரம் தானே சொன்னாரு. ஓனர் மரவோ மாற்றி மாற்றி தான் பேசுவானுவோ. நம்ம அவனுங்களுக்கு ஜாலரை அடிச்சுட்டு போனால் மட்டும்தான் வேலையில் இருக்க முடியும். இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான். நீங்களே மெண்டல் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் உங்களை வேலையை விட்டு திருப்பிட்டாங்கன்னா நீங்கள் மரத்தில் தான் தொங்கணும். இந்த வேலை கிடைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேனே. இதுவும் போயிட்டுனா நான் என்ன செய்ய முடியும்? லதா மேடம், ராணி மேடம், நீங்க சொல்லுங்க. நான் ஆளுக்கு 50,000 தரேன்னு சொன்னேன்னா? இல்லை சார், மொத்தமாக தான் 50,000 சொன்னீங்க. லதா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுத? இல்லை சார், அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்தது. ராணி மேடம் நீங்களாட்டு சொல்லுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. எல்லாத்துக்கும் சேர்த்து 50 சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த நாதாரிங்க அப்படியே காலம் மாறிட்டாளுங்க. இப்ப நானும் சுந்தரி மேடம் தான் கெட்ட பேர நிற்கும். என்ன பாபு, அவங்க 2 பேரும் கரெக்டா தான் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் தான் பணத்துக்கு பேராசைப்பட்டு அலையுதீங்க. அது எப்படி ஒரு ஆளுக்கு 50,000 தர முடியும்? சார் இந்த மாதிரிலாம் ஆசை காமிச்சு போய் சொல்லாதீங்க சார். நீங்க சொன்னீங்க, நல்லா தெரியும் சொன்னீங்க. அவங்க 2 பேரும் இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க சார். இப்படி ஏமாத்தாதீங்க சார். அந்த 50,000 வாங்கின கடன் அடைக்கணும்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி ஏமாத்துறீங்களே சார். சுந்தரி மேடம், வாய் அடிக்கி பேசுங்க. 50,000 எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அதுக்காக நீங்க இப்படி பொய் சொல்லலாம் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. சுந்தரி மேடம் வாங்க. இல்ல பாபு சார், என் பச்சை குழந்தைய வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு வந்து தானே சார் நாங்க வேலை பார்த்தேன். இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கே ஒன்றும் புரியல. சரி நம்ம இதுலயே ஆளுக்கு 10,000 ரூபாய் எடுத்துக்கிடுவோம். வேற என்ன செய்ய? வேண்டாம் சார், எனக்கு இந்த பணமே வேண்டாம். நம்ம வேலை செஞ்சதுக்கான கூலி வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவருக்கு இன்னும் கொண்டாட்டமா போயிரும். வாங்க வெளியே வாங்க. வெளியே போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இவளுக்கு 2 பேருக்கும் இந்த பணத்துல எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். பிரச்சனை முத்தி வரும்போது கொடுத்துக்கிடுவோம். பல்ட்டி அடிச்சாலுமில்ல. எதுக்கு இவளுக்கு 12,000 கொடுக்கணும்? கொடுக்க வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம் பாபு சார். சும்மா இருங்க சுந்தரி மேடம், சொல்றத கேளுங்க. வெளியே போச்சோன்னா 2 பேரையும். ஏமாத்துக்காரன் நாசமா போவான். இவனுக்கு எல்லாமே நஷ்டத்துல போய் முடியணும். ஆளுக்கு 50,000 சொன்னா மொத்தமா 50,000 சொன்னா குழப்புறாங்களே. ஆனா மொத்தமா 50,000 சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படி ஆளுக்கு 50,000 கொடுக்க முடியும்? நல்ல கதையா இருக்க. சூப்பர், ரொம்ப சூப்பர். 2 பேரும் பிளான் பண்ணி மாத்தி பேசிட்டீங்க. பாபு சார், ஓனர்லாம் பகைச்சுக்கிட்டே என்னால இருக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் பாபு சார். 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு வேலையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். உண்மையை சொல்ல என்ன வேண்டி கிடக்கு? 2 பேரும் இப்படி நடிச்சு கிடக்கிய. எங்க 2 பேருக்கும் இந்த வேலை முக்கியம். அதனால நாங்க சொன்னோம். நீங்க என்னவும் சொல்லிக்கோங்க. ஓ அப்படியா? இந்த பணத்துல இருந்து 10 பைசா கூட உங்க 2 பேருக்கும் நான் தரமாட்டேன். அப்படி வேணும்னா நீங்க அங்க வச்சு பேசி இருந்திருக்கணும். நம்ம உழைச்ச காசு நம்ம தைரியமா போராடி வாங்கியிருக்கணும். 2 பேரும் பயந்தகோழி மாதிரி பின் வாங்கினீங்கல்ல. இதுல இருந்து நீங்க என்கிட்ட எப்படி பணம் வாங்குறீங்கன்னு பாக்க. 1 பைசா கொடுக்க கூடாது சுந்தரி மேடம் இவங்க 2 பேருக்கும். ஆமா பாபு சார், எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த உட்காந்துருக்கானே இவன் தான் அந்த கிளவி பெத்த மாவன் போல. பேர் ஏதோ சொன்னாங்களே, மகேஷா சுரேஷா? சுரேஷ். எப்ப சுரேஷுங்கிறது நீயா? ஆமா ஐயா. உங்க அம்மா பேர் ஜோதியா? ஆமா. எங்க அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அம்மையால நான் தான் கிடந்து சீரழிந்தேன்.
ஆமா பேக்கரிலாம் வச்சிருக்கல்ல, பண கஷ்டம் எதுவும் இருக்கா? வீடு கீடு இல்லாம தெருவுலையா பிடிக்கீங்க? இல்லையே, எங்களுக்கு வீடு இருக்க. வீடு இருக்கும்போது அம்மையை எதுக்கு அடுத்த வீட்டில் விட்டுருக்க? இல்லைன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்க வேண்டியதானே? எங்க அக்கா வீடு தான் கிடைச்சதோ, என் ரூம்ல வந்து துப்பி கொண்டாடி என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. வெத்தலை போட்டுட்டு எந்த பொம்பளையாட்டும் பெட்ல துப்புவாளா? சி பொம்பளைய பாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு எதையாவது கொண்டு அடிச்சு கொள்ளலான்னு போல பார்த்தேன். அப்புறம் ஜெயிலுக்கு போவேன்னு தான் பயந்து விட்டேன். யோ தாத்தா என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீரு? தாத்தாக்கு தானே பல்ல உடைச்சிருவேன். நான் உனக்கு தாத்தாவா? உங்க அம்மா வயசு தான் எனக்கு உண்டு. உங்க அம்மாவோட எனக்கு வயசு கம்மி தான். தாத்தா மாம தாத்தா. ஒழுங்கா உங்க அம்மையே கூட்டிட்டு போ. அடுத்த வீட்டில் கிடந்துக்கிட்டு ருவாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு ருவாதனை. இனி உங்க அம்மா என் ரூம்ல வந்து படுத்ததுன்னா உங்க அம்மாக்கு அழுத நெரிச்சு பொண்ணு விடுவேன் பத்துக்க. நல்ல சுத்தபத்தமா இருக்கக்கூடியவன் நான். என்னுடைய இடத்துல வந்துக்கிட்டு துப்பிக்கிட்டு கிடக்கு. சை, எங்க அம்மா என்னை என்னெல்லாம் கேவலப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. கண்ட கண்ட கிளம்பலாம் வந்து ஏசிட்டு போறான். கீதா, சொல்லுங்க, இங்கே தானே இருக்கேன். கீதா கீதா எதுக்கு கத்துதீரு? நீ நேரா நெட்டவெளி வீட்டுக்கு போ. எங்க அம்மா அங்க இருப்பாவ. ஒண்ணு நம்ம வீட்டுல வந்து இருங்க, இல்லைன்னா ஊரை பார்த்து போங்கன்னு சொல்லு. கண்ட கண்ட கிளம்பலாம் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான். என்னாச்சுங்க? என்னாச்சு? நெட்டவெளி வீட்டுல ஒரு தாத்தா கிடக்காமலா, அந்த தாத்தா ரூம்ல போய் இது வெத்தலை பாக்கு போட்டு துப்பி வச்சிருக்கு போல. அந்த ஆளு டீ கடையில எல்லாரும் மட்டும் கேவலமா கத்திட்டு கிடக்கான். நமக்கு இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு வீடு இல்லையா? உங்க அம்மையை கொண்டு எங்க கோம்ல சேரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கிழமை ஒரு விளங்காதவன் நெட்டவெளி கையில தான் அவன் ஜாபம் போறான். வேணா நீங்க பாருங்களேன். அவன் யாரு கையாலும் எடுத்துட்டு போறான். எனக்கு அது தேவை கிடையாது. நீங்க அம்மையை கூட்டிட்டு வா, இல்லைன்னா பசி ஏத்தி விட்டுரு. இங்க கடந்து கேவலப்படுத்திட்டு இருக்க கூடாது. நான் பேக்கரிக்கு போறேன். அம்மா அம்மா ஆச்சி பாவம். ஏல உங்க ஆச்சி பாவம் தான்ல. ஆனா அதுக்கு கொஞ்சம் மெண்டல் பிடிச்சு போச்சு. கிறுக்கு மாதிரி ஒன்னொன்னா பண்ணிட்டு கிடக்கு. சை, எனக்கு தான் வேதனையா இருக்கப்பா. அக்கா, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு பத்தியல, வாங்கலாம் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். இப்ப கரும்பு ஜூஸ் எவ்வளவு? ஒரு கிளாஸ் 20 ரூபாக்கா. ஏப்பா, போன வருஷம் 10 ரூபாய்க்கு வித்தது இப்ப 20 ரூபாய் ஆயிட்டா? விலைவாசிலாம் கூடுதலாக்கா. அது சரிதான். எத்தனை கிளாஸ் வாங்கணும்? 4 5 பேர் இருக்கோம். 6 கிளாஸை வாங்கக்கா, எனக்கு மட்டும் 2 கிளாஸ். 6 கிளாஸ் ஜூஸ் போடுப்பா. சரிக்கா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்டி கீதா, கரும்பு ஜூஸ் குடிக்க போறோம். 6 கிளாஸ் சொல்லியிருக்கேன். என் செல்லங்களே, நான் வருவேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டா 6 கிளாஸ் சொல்லியிருக்கீங்க. ஐயா, எனக்குலாம் 2 சொன்னேன், அதில் மண் உளுந்து போச்சா? உங்களை விட்டுட்டு நாங்கள் என்னைக்கு குடிச்சிருக்கோம்? நாங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு அந்த ஒத்த கிளாஸை தூக்கிக்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். என் செல்லமே நெட்டவழி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நெட்டம்மா, சினிமாவில் ட்ரை பண்ணுமா? அடுத்தது சினிமாவில் ஹீரோயின் நெட்டவள்ளி. வேளங்கும் சினிமா. எடி என்ன ரொம்ப நேரமா அலைக்கணும் மொதலா வந்து நிப்ப? ஏக்கா என் புருஷன் ஒரே கத்திட்டு கிடந்தாருக்கா. மண்டக்கட்டு மாமா எனக்கு தான் கத்தாம இருந்திருக்காரு. எல்லா நாளும் கத்திக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி சொல்லிட்டு என் தொப்பி செல்லும். ஆமாக்கா, எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்காரு. அதே மாமியார் வேற நெட்டவள்ளி வீட்டுல போய் தொந்தரவு பண்ணிட்டு கிடக்கா. கேட்டி நெட்டவள்ளி, உங்க வீட்டுல ஒரு கிழவன் கிடக்காருலாட்டி, அவர் வந்து என் புருஷன்கிட்ட ஏதோ கத்திருக்காரு போல. இந்த கிழவையை கூப்பிட்டு போங்க, இல்ல முதியோர் இல்லத்துல சேருங்கன்னு. அது விருது ஒரே ஏசிக்கிட்டு ஒழுங்கா எங்க அம்மா போய் கூப்பிட்டு வா, இல்லைன்னா ஊர்ல பஸ் ஏற்றி விட்டுறேன்ட்டாரு. ஜோதி பாட்டி எங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்கிறதுக்கு அந்த கிழமை யாரு? அது எங்கள் இஷ்டம், நாங்களாம் சொல்லணும். இருக்கட்டும், இதை வச்சு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை இழுக்கேன். ஒரு பஞ்சாயத்தும் வேண்டாம். அந்த கிளவிய மண்டையில் அடிச்சு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். கோபமா கூப்பிடாத, வரமாட்டாவ. நல்லபடியா சொல்லி கூப்பிடு. ஆமா ஆமா. இந்தாங்கக்கா, எடுத்துக்கிடுங்க. மேல ஒரு துண்டு எலுமிச்சம்பழம்னு அறுக்கி வச்சிருக்கேன். மாப்பிள்ளை பக்கம் வந்த மாதிரி அழகா கொண்டு வரைய. ஏக்கா, இந்த பையன் நல்லா இருக்காம்ல? ஆள் நல்லா சூப்பரா இருக்கான். நம்மளை விட பெரிய முடி வச்சிருக்கான். நம்ம சான்சர் அடிக்க முடிச்சிருவோமா? மண்டையை உடச்சிருவேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற இடம் மாட்டிது. ஜூசி குடிங்கிட்டி பீத்துச்சிருக்கீங்களா? கொடுப்பா கொடுப்பா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் உண்டு. ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிரும். டீ வீட்டுக்கு சமையல் கிமெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா சந்திப்போன்னு. இன்னைக்கு சாயந்தரம் தான் சுந்தரி பார்ட்டிக்கு தாரன்ட்டு இருக்கா. ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரன்ட்டு 50,000 கிஃப்ட் கிடைக்குங்களா? எப்படி நெட்டவள்ளி, நீனும் உன் புருஷன்கிட்ட பணம் வாங்கிறேன்னு நம்ம நல்ல ஜாலியாக எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். ஆமாக்கா, இன்னைக்கு மதியானத்துலேருந்தே வயிறை நல்லா காய போட்டுருவேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் நைட்டு ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பிரியாணின்னு நல்லா அள்ளி அள்ளி திங்க முடியும். சரி சரி. ஏங்க, என் ஃப்ரெண்டு மாலதியுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு கூட்டு போகணும், வராமல் இருந்துடாதீங்க. எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7 மணிக்கு. நான் ரெடி ஆகிட்டேன் பார்த்துக்கிடுங்க. 7 மணி ரிசப்ஷனுக்கு 5 மணிக்கு ரெடி ஆயிட்டியோ? ஆமாம், கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமோன்னு நினச்சாலும் சீக்கிரம் கிளம்பிட்டேன். சரி போலாம் போலாம். டிரைவருக்கு சொல்லிட்டியா? டிரைவர் வெளியே தான் நிற்காரு.
எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடுவோன்னு. மீட்டிங்கா? எங்க மீட்டிங் நடக்கு? ஆன்லைன் மீட்டிங் தான். ஒரு மணி நேரம் மட்டும் ரூம்ல இருப்பேன், அதுக்கப்புறம் வந்துடுவேன். எங்க ரொம்ப நேரம் உட்காந்துறாதீங்க, ரிசப்ஷனுக்கு போகணும், இல்லைன்னா அவ வருத்தப்படுவா பார்த்துக்கிடுங்க. மாப்பிள்ளை என்ன பண்றான்? எங்க மாலதியே பெரிய கோடீஸ்வரி, மாப்பிள்ளை எப்படி தேடி பிடிச்சிருப்பாவ பொண்ணுக்கு. நிறைய இடங்களை தேடி தேடி கடைசியில சினிமா நடிகரதான் முடிச்சிருக்கா. சினிமா நடிகரா? எந்த நடிகர்? மாடுமுட்டி கோவிந்தன் நிறைய ஹிட் பண்ண நடிச்சிருக்காரு, அவருக்கு தான். ஓ, அந்த நடிகரா? சரி சரி சரி. மாடுமுட்டி கோவிந்தன் படம் நான் ஒன்று விடாம பார்த்துருவேன். இன்னைக்கு வேற நேரில் பார்க்க போற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நிறைய நடிகைகள்லாம் வருவாங்கல்ல கல்யாணத்துக்கு? ஆமாங்க, எல்லாம் முக்கியமான ஆல்பம் பூரா வருவாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது பார்த்தீங்களா, ரஷ்மிகா விஜய் தேவரகொண்டா, அவங்கள விட கிராண்டா அந்த கல்யாணம் நடக்க போகுது. ஓ அப்படியா? அப்பா எங்க வந்த களவாணி நாய, வெளியே போ. அப்பா வெளியே போ, வெளியே போனா நான் எங்க போய்ப்பா இருப்பேன்? எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லயே நான் இருக்க முடியும்? புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் முந்தி மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப மாறிட்டேன்ப்பா. அந்த படத்தை நான் நல்ல வழிக்காக தான்ப்பா செலவு பண்ணேன். அது நமக்கு நல்ல புண்ணியம் தான் கிடைக்கும். சார் அப்படி என்ன புண்ணிய காரியம் பண்ணீங்க? ஒரு ஏழை பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கும் கடனை அடிக்கிறதுக்கும் உதவி பண்ணியிருக்கேம்மா. ஆமா, நம்ம வீடு ஒன்றும் சத்திரம் கிடையாது. இங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு கொண்டு நீ எங்கெல்லாம ஏழைக்கு தானம் தர்மம் செய்யறதுக்கு. நீ சம்பாதிச்சு உன் சொந்த காசுல தானம் தர்மம் செய், சரியா? உங்க அப்பா காசு எடுத்து நாசம் பண்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் அந்த கடனை அடைச்சு விடலன்னா அந்த பொண்ணுக்கு பாதியிலே படிப்பு நிறுத்தி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கம்மா. அதுவும் 2ஆம் தரமா. பாவமா, ஒரு பொண்ணுடைய கனவு ஃபுல்லா உடஞ்சி போக கூடாதுன்னு அப்படி பண்ணேன். அப்படி பார்த்தா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தையும் கொண்டு எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு வாங்க எல்லாருமே பிச்சை எடுப்போம். நம்ம பெரிய பணக்காரங்க தானப்பா, எவ்வளவோ பணம் இருக்கு. 11 லட்சம்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். விட்டுற வேண்டியதானப்பா, எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? 11 லட்சம் சாதாரண விஷயமா உனக்கு? அந்த பணம் சம்பாதிக்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். மரியாதையா பணத்தோட வா, இல்லைன்னா அந்த வீட்டு பக்கம் வராத. நேற்று ஃபுல்லா சாப்பிடவே இல்லம்மா. எத்தனை நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அப்பதான் உனக்கு பணத்தோட அருமை தெரியும். எங்கேயாவது பார்ட் டைமா வேலை பாரு, வேலை பார்த்து அந்த காசுல சாப்பிடு. 11 லட்சம் இருந்தாதான் நீ வீட்டுக்குள்ள வரணும். இரு, நான் வாட்ச்மேன் சொல்லி வைக்க. வாட்ச்மேன்! அம்மா. வாட்ச்மேன், என்னுடைய அனுமதி இல்லாம இவனை நீங்க உள்ள விடக்கூடாது. வெளியே கூட்டு போங்க. யாரை கேட்டு இவனை உள்ள விட்டீங்க? அம்மா, உங்க பையன் தான் விட்டேன். நானா சொல்ற வரைக்கும் நம்ம அவனை விடக்கூடாது. வெளியே போ. தம்பி வாங்க, நானே பேர் தானே. பணத்தோட தான் அவன் வரணும்.